இந்த பஜ்ஜீஸில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து 2 டைப்ஸில் வந்து பண்ணலாம். பொதுவாக மேல் பஜ்ஜீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பீக்ஸ் வந்து ராயல் ப்ளூ கலரில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேர்ல் ப்ளூ இந்த 2 கலரில் வந்து இருக்கும். தென் இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரைட்டாக இருந்ததுன்னா இது வந்து ப்ரீடிங்க்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுவே ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா அதோட பீக்ஸ் கலர் வந்து எல்லோவிஷ் கலரில் வந்து இருக்கும், அப்படிலாம் வந்து பிங்க் இந்த 2 கலரில் வந்து இருக்கும். அது வந்து குட்டியாக இருக்கும்போது இதுவே வந்து அது வந்து ப்ரீடிங்க்கு வந்து ரெடியாக இருந்ததுன்னா அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதன் மூலமாக நம்ம வந்து ஃபீமேலையும் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணிடலாம். பொதுவாக வந்து மேல் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நாய்ஸியாக வந்து சவுண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும் ஃபீமேலை பார்த்தோன்னே. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீமேல் வந்து பார்த்துட்டுச்சுன்னா அது வந்து அதோட ஹெட்டை வந்து அப் அண்ட் டவுன் இந்த வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். இதன் மூலமாக வந்து ஒரு காலனி ப்ரீடிங்கில் வந்து பஜ்ஜீஸ் வந்து இருந்ததுன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக வந்து ஜெண்டரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே பஜ்ஜீஸும் வந்து செமி அடல்ட் பஜ்ஜீஸு, அதனால தான் வந்து எல்லாமே வந்து காலனியில் வந்து இருக்குது. பொதுவாக வந்து பஜ்ஜீஸை வந்து காலனிலேயும் வந்து ப்ரீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒரு பேராக வந்து செலக்ட் பண்ணி அதையும் வந்து ப்ரீட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சூட்டபுளான ஒரு மெத்தடாக வந்து இருக்கும். அதேமாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற பிளேஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி வந்து இருக்கணும். ஏன்னா வந்து பஜ்ஜீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து அது இருந்ததுன்னா அது வந்து எக்கு லே பண்ணாலும் அது வந்து வெளியே தூக்கி போட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா போயிட்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் வந்து ஏற்படும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜீஸ் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து இருக்காது. இந்த பஜ்ஜீஸை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பஜ்ஜீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து இதில் முக்கியமானதாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மிக்சடு தனை வந்து கொடுக்கலாம், பச்சைப்பயிறு கொடுக்கலாம், சோளம் கொடுக்கலாம், மூக்கல்ல கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ப்ரீடிங் பேர்ஸுக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது நம்ம ஷாப்பில் இருக்க ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து லே பண்ணியிருக்கு. இது வந்து எல்லோ வித் ப்ளூ வந்து நாங்கள் வந்து கிராஸ் ப்ரீட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீமேல் வந்து 4 எக்ஸை வந்து லே பண்ணியிருக்கு. அதேமாதிரி பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லே பண்ணிச்சுட்டுனா ஒரு நாள் விட்டு இன்னொரு வாட்டி தான் வந்து எக் வந்து லே பண்ணோம். 1 to 1 நாள் தான் வந்து எக்ஸை வந்து இந்த பஜ்ஜீஸ் வந்து லே பண்ணோம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 4 இருந்து 7 முட்டை வரைக்கும் வந்து பஜ்ஜீஸ் வந்து லே பண்ணி அதை வந்து ஹேட்ச் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இந்த ப்ரீடிங் பேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்சியம் வந்து கொடுக்கலாம், கால்சியம் போன் வந்து கொடுக்கலாம். அதாவது கடம்பாவோட உள்ளே இருக்க ஒரு ஓடு வந்து கொடுக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா கடல் போன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்புக்கல் இதில் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்க யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அரைச்சி கூட நம்மளோட பஜ்ஜீஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இது வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட முட்டைக்கு வந்து அது வந்து சக்தியை வந்து அதிகமாக வந்து தரும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேரு, இது வந்து எல்லோ வித் பிங்கிஷ் கலராக வந்து பேர் போட்டிருக்கோம். இது பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த மேலு. தென் இது வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கிளச் எடுத்தது தான். 3 month ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளச் வந்து எடுக்கலாம். ஏன் 3 month அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 20 days ஆகும். தென் அந்த எக்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை வந்து ஹேட்ச் ஆகிடும். ஹேட்ச் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது க்ரோவன் ஆகிறதுக்கு ஒரு 25 days ஆகும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 45 days. ஒரு 1 month வந்து நம்ம பேரண்ட் கூடயே வந்து வச்சோம்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தேவையான ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே வந்து நம்மளோட பஜ்ஜீஸ் குட்டிங்க வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு கிளச்சை வந்து 3 month ஒன்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்து செகண்ட் கிளச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது அதோட குட்டியை வந்து கீழே வந்து இறக்கி விட்டுட்டு செகண்ட் கிளச்சுக்கான முட்டையை வந்து அதை வந்து லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து லவ் பேர்ட்ஸில் இருக்க கேரிங்கே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த லவ் பேர்ட்ஸை வந்து கேர் பண்ணலாம். நம்ம வளர்க்குற பஜ்ஜீஸ்க்கு வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கணும். எறும்பு, பல்லி, அப்புறம் எலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜீஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட காலெல்லாம் வந்து பூச்சி இழுக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் வந்து அதோட காலம் வந்து அடிப்படை நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெஸ் ஆகியே வந்து நிறைய முட்டையை வந்து கீழே தள்ளவும் வந்து நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. தென் நம்மளோட பஜ்ஜீஸ் வந்து எக்லேயே வந்து பண்ணிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ண நல்லா வந்து ப்ரொடக்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஃபுட் வைக்கலான்ட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ரெண்டுமே வந்து அந்த பானை உள்ளே போயிட்டு அந்த எக்ஸை வந்து நல்லா வந்து
பாதுகாக்கும். இந்த மாதிரி தான் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து நல்லா வந்து கேரிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கும். இந்த பஜ்ஜீஸ் கூண்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் அப்படிலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கீழே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமாக வந்து வச்சுங்க. நீங்கள் எவ்வளோ சுத்தமாக வந்து வச்சுருக்கீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம சேனலில் இனிமேல் பேர்ட்ஸ் பற்றின வீடியோஸும் வந்து ரெகுலராக வந்து வரப்போகுது. பேர்ட்ஸ் வந்து எப்படி கேர் பண்ணுறது, ப்ரீட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃப்ரைஸ் வந்து எப்படி கேர் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோஸ் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க.